திஸ் இஸ் பாரடைஸ் குரூப்ஸ். இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான பிளேஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ராணி மாதிரி இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குங்க, கரெக்டா? ராணி மாதிரி இருக்கணும்னா அதுக்கேற்ற அரண்மனை இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாரடைஸோட அரண்மனை வீட்டுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். பார்த்துட்டு இருக்கிறது தான் அரண்மனை. ஸோ அரண்மனைன்னு சொல்லிட்டோம், அந்த செட்டப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கெட்டப் இருக்கும்ல. ஸோ கெட்டப் சேஞ்ச். எப்படி இந்த கெட்டப் ஓகேவா? வாவ் நைஸ். இப்போ நம்ம கெட்டப்பையும் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ என்ன இந்த கெட்டப்லாம் பாக்குறீங்களா? எனக்கே கொஞ்சம் வந்து வெக்கமா தான் இருக்கு. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போக. ஸோ இந்த இடத்துல நிறைய ஷூட் எடுக்கிறதுக்கு, போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு பிளேஸ் இருக்கு. சரி வந்ததான் வந்துட்டோம், அப்படியே நானும் ஒரு போட்டோ ஷூட் எடுத்துக்கலாம்னா இந்த கெட்டப். அதுவும் இல்லாம இந்த அரண்மனை தாங்க. அரண்மனையில எப்படி ஒரு அரண்மனை இருக்குமோ, என்னென்ன விஷயம் இருக்குமோ எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க. நம்ம ஒரு ரூம் அண்ட் ஒரு பிளேஸ்ல என்னென்ன ஷூட் பண்றதுக்கு இருக்கு, அந்த காலத்துல என்னென்ன திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாமே பார்ப்போம். மெயினா ஒரு மேட்டர் இருக்குங்க, அதை கடைசியா பார்ப்போம். என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். நான் இங்க நிறைய போட்டோ ஷூட் ஸ்பாட் இருக்குன்னு இல்லையா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ட்ரன் ஆன உடனே உங்களோட ரைட் சைட்ல இந்த புத்தா வந்து இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட்டான பிளேஸ். உங்களுக்கு அழகா கியூட்டா ஒரு கோமாதா வச்சிருக்காங்க. ஸோ பசுமாடு அண்ட் கண்ணுக்குட்டி அந்த மரத்தோட அது எப்படி இருக்குமோ அதே செட்டப்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க ரொம்ப யூனிக்கா போட்டோ எடுக்கலாம். பிளஸ் இது ஒரு ஸ்விம்மிங் பூல் ப்ராப்பர்ட்டி, 6 BHK ஸ்விம்மிங் பூல் பிரைவேட் வில்லா. ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் அவங்க வச்சிருக்கிறது அங்க 2 ஃபால்ஸோட உள்ள உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாவே வந்து நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்காங்க. அங்க ஒரு ப்ளூ கலர் செக்குடு மாதிரி இருக்கும், அதை இப்ப பாத்துக்கோங்க. அது என்னன்ட்டு நான் லாஸ்டா சொன்னேன் இல்லையா, ஒரு சீக்ரெட்ன்ட்டு ஒரு மெயின் மேட்டர் சொன்னேன் இல்லையா, அது வந்து இங்கதான் இருக்கு. அது என்னன்னு கரெக்டா பாத்துக்கோங்க, நான் லாஸ்டா உங்களுக்கு. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு கண்ணாடி மண்டபம்னு சொல்லுவாங்க. மேபி பெரிய பெரிய அரண்மனைலாம் இதை பெருசா வச்சிருப்பாங்க. இது நம்மளது குட்டி அரண்மனை இல்லையா, அதனால குட்டியா ஒரு கண்ணாடி மண்டபம் மாதிரி இதை வச்சிருக்காங்க. இதுலயும் நீங்க சூப்பரான போட்டோ ஷூட்டாக தாங்க எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ டோரே பாத்தீங்கன்னா சந்திரமுகி ரூம் மாதிரி இருக்கு. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. ஸோ இதை நம்ம திறப்போம். ஓகே, கம் இன்சைட். நீங்க உள்ள வந்தா ரியல் அரண்மனையோட ஃபீலிங் இருக்குங்க. கண்டிப்பா நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை, ஏன்னா இன்னும் நான் மைசூர் அரண்மனைலாம் போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த செட்டப்ல ஒரு ஸ்டே பாக்குறேன். ஒரு டூரிசம் பிளேஸ் இல்லாம ஒரு ஸ்டே வந்து அரண்மனை மாதிரி இருக்குங்கிறத நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஸோ இப்போ நான் நிக்கிறது என்ன சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு 6 தூண் இருக்கும். 6 தூணுமே பாத்தீங்கன்னா இது வந்து மியூசிக்கல் தூண்னு சொல்றாங்க. நான் கூட தட்டி பார்த்தேன், எனக்கு ஒரு சின்ன வைப்ரேஷன் தான் வந்துச்சு. ஸோ டோட்டலா இங்க 6 ரூம்ஸ் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 ரூம் அண்ட் செகண்ட் ஃப்ளோர்ல 2 ரூம். மேபி என்னோட தாட் என்னன்னா, இங்க ராணி உட்காந்து ராஜா உட்காந்து, ஏன்னா ராஜா தான் கீழே வந்து உட்காந்து பேசுவாங்க. ஸோ ராணி ஏதாச்சும் பேசணும்னா இங்க உட்காந்து, ஸோ இங்க பாருங்க சிட்டிங் ஏரியா இருக்கு. எல்லாரையும் இங்க ஆலோசகர்லாம் உட்காந்து ஒரு ஆலோசனை கூட மாதிரி இதை வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த எக்கோ வந்து ரியலாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இவ்வளோ பெரிய பில்டிங்கில் இந்த இடத்துல மட்டும் எப்படி எக்கோ வருதுங்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. மேலே இருக்க 2 ரூமே நம்ம விஐபி ரூம்னு சொல்லலாம். அந்த அளவு ரொம்ப கிராண்டாக இருக்குது. எல்லா ரூம்லேயுமே மேக்ஸிமம் 3 மெம்பர்ஸ் தாங்க இருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா காட் மட்டுமே அவ்வளோ ரிச்சாக போட்டிருக்காங்க. ஸோ உள்ள இந்த ரூமில் ப்ளஸ் என்னென்னா, இந்த ரூம் ரெஸ்ட் ரூமில் உங்களுக்கு ஜக்கூசி செட்டப்போட வச்சுருக்காங்க. ஸோ எந்த ரூம்லையுமே இருக்காது, இந்த 2 ரூம்ல மட்டும் இருக்கும். அதுவும் இன்னொரு ரூம் மெயின் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னோட ரூம், அதாவது ராணியோட ரூம்ங்க. வாங்க, வெல்கம் டு ராணி ரூம். ஸோ ராணி ராஜா ரூம் பாருங்க, இருக்கிறதுலே ரொம்ப கிராண்டான ரூம் இதுதான். அதனால தான் நான் லாஸ்ட்டாக காட்டினேன். ஸோ ஃபேன்லாம் இப்போ தான் இது இருக்கு பாருங்க. இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனான்னு தெரியல, பட் இது வந்து இந்த பக்கமும் விசிறி மாதிரி வந்து ராஜா ராணிக்கு வந்து இருக்கும். ஏன்னா அந்த காலத்துலலாம் கரண்ட் எல்லாம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். இப்போ அரண்மனையாக இருந்தால் என்னது அந்த மயில் தொகையை வச்சு விசிறுவாங்க. பட் ரூமில் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு இந்த மாதிரி மிஷின்லாம் அப்போவே கண்டுபிடிச்சிருக்காங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியம்தான். ஸோ மெயினாக ராணியாச்சே எப்பவுமே கெத்தாக தானே இருப்பாங்க. அங்கே ஜக்கூசி பார்த்தீங்க இல்லையா, இங்கே வந்து அந்த காலத்தில் ராணியெல்லாம் பாலில் குளித்தாங்க, பன்னீரில் குளித்தாங்கன்னு கேள்விப்பட்டோம். அது எல்லாமே உண்மைதாங்க. இதோ இங்கே ஒரு
பாத் டப் மாதிரி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து பால் அப்புறம் பன்னீர் அந்த அத்தர் இதெல்லாம் ஃபில் பண்ணி தான் ராணி வந்து இங்கே தான் குளிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆப்ஷன் என்ன அப்படின்னா, மேபி நீங்கள் கப்பலாக வருவீங்க, ஹனிமூனுக்கு வரீங்க, அப்படி வரும்போது இது ஃபுல்லாகவே பால் அண்ட் பன்னீர் இதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது, அதுக்கெல்லாம் நீங்கள் பே பண்ணிடணும். சாம்பார் ஆப் எனக்கு. ஸோ நான் ஒரு மெயின் மேட்ரு சொன்னேன் இல்லையா, அதை நம்ம நெருங்கிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரண்மனைனாலே போர், ராஜா போர் இதெல்லாம் இருக்கும். அப்போ அங்கே ஒரு சுரங்கப்பாதைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இதுதான் அது. இதுக்குள்ளே அந்த ஹோல்ஸ் தெரியுது இல்லையா, அதுக்குள்ளே போனீங்கன்னா நான் ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஒரு செக்குடு சொன்னேன் இல்லையா, அங்கே போய் இது எண்ட் ஆகும். ஆனால் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு சின்ன பிளேஸ் மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. எனக்கு உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது, நான் போகலை. நீங்கள் வந்தால் போங்க. ஆனால் உள்ளே இப்போ ஒரு ஆள் இருக்காங்க. ப்ரோ இந்த மாதிரி இருக்கிற உடம்பு தான் போக முடியும். ஸோ இதுதான் அந்த பாதை. ஸோ அந்த காலத்தில் போர் வரப்பெல்லாம் ராணி இந்த வழியாக தான் வந்து முக்கியமானவங்கலாம் தப்பிச்சு போகிறதுக்காக வச்சுருக்காங்க. ஏன் அதை ராணி ரூம்குள்ளே வச்சுருக்காங்கன்னா, ஏன்னா ராணி ரூம்குள்ளே யாராலையும் டக்குன்னு வர முடியாது. ஸ்டாஃபாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் வர முடியாது இல்லையா, அதனால தான் ராணியோட ரூம்குள்ளே சேஃபாக வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டெரஸ்க்கு வந்துட்டோம் நம்ம ஃபைனலாக. ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஃபோட்டோ அண்ட் சிட் அவுட் ஏரியா மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப யூனிக்காக இதே மாதிரி 4 வச்சுருக்காங்க. 4 கோபுரம் வச்சுருக்காங்க. நடுவில் இருந்து பார்க்கும்போது இன்னொரு கோபுரம் வந்து இந்த கேப் வந்து சின்னதாக தெரியுது. ஆனால் எல்லாமே ஒரே சைஸ் தான். நம்ம அரண்மனையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஒரு அரண்மனையில் ராணி மாதிரி இருக்கணும்னு ஆசை தாங்க. அது கிடைச்சவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, கிடைக்கலனா ஒரு நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு அரண்மனையில் நம்ம ராணி மாதிரி ஸ்டே பண்ணிடலாம். ஸோ நீங்களும் இந்த அரண்மனையில் வந்து ராணியாக மாறணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டேவை இங்கே புக் பண்ணுங்கள். ராஜா வாழ்க்கையை வாழுங்க.